வணக்கம். எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஏன்னா அந்த போர்டில் ஒரே மாதிரி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் இதில் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஒரே ஸ்டைலில் போகிறது எனக்கு போர் அடிச்சிருச்சு, உங்களுக்கும் போர் அடிச்சிருச்சுங்கிறது பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம வந்து கேண்டில்ஸ் முடிச்சிட்டோங்க, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த கடைசி கட்டம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்வர்ஷன் மட்டும்தான் பெண்டிங். அதாவது இப்போ நம்ம வந்து 5 கேண்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 5 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் கேண்டிலில் ஒரு பெண்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோஜி பவர்ஃபுல் கேண்டில் அப்படிம்பாங்க. இந்த பவர்ஃபுல் கேண்டிலை எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு உட்காந்தோம் அப்படியே சொல்லிடுறேன். இதுக்கு போர்டெல்லாம் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போவே இன்னுமே நம்ம சொல்லப்போனால் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வச்சு நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இந்த ப்ரோக்கரில் பண்ணேன், ஒரு சில ஆக்டாபஸில் பண்ணேன், அதில் பண்ணேன். நல்லதான். பட் நீங்கள் செய்கிறது சரியா அப்படிங்கிறது நம்ம லைவில் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் மகிழ்ச்சி, உண்மையாக சொல்லப்போனால் மகிழ்ச்சி தான். அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயங்க, என்ன அப்படின்னா இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தர் பார்த்துருந்தேன். அவர், சார் நீங்கள் மிஸ்டர் மோனியா அப்படின்னாரு. எனக்கே ஒரு நிமிஷம் மோனியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மோனியா என்னடா என்னமோ கேட்குறாரு அப்படின்ட்டு, சொல்லுங்கள் சார் மிஸ்டர் மணியா அப்படின்னு சொல்லி நானே அப்புறம் இது பண்ணேன். பட் பரவாயில்ல, லட்சத்துக்கு எத்தனை சைபர், கோடிக்கு எத்தனை சைபர் எப்படி தெரியலையோ அது மாதிரி மணி அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாட்டினாலும் பரவாயில்ல. சார் பேர் வந்து பாலா, ஏதோ ஃபார்மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்தார். பார்த்து என்னை வழியில் நிற்க வச்சு பேசினார். சார் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், சார் விடுங்க, நல்லதாக வந்து யூடியூப்பில் சொல்லுவோம், 4 பேத்துக்கு பிரயோஜனப்படுமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் இந்த பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் ஹை லோ கட்டானா ட்ரேட் எடுப்பார் போல். நம்ம பேங்க் நிஃப்டி பண்ணுறதில்ல. ஒரு வேளை பண்ணுறவங்க நீங்கள் வேணால் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொன்று, அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஹை கட்டானா ஒரு பை, லோ கட்டானா செல். அது 1 மினிட் மார்னிங் அந்த 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் சொல்கிறேன் பார்த்துங்க அப்படின்ட்டு. சார் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஐடி எதுன்னு எனக்கு தெரியல, கூகுள் ஐடி என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் நம்பர் வாங்கிட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்கையில் பேசுவோம். சரிங்க, நல்லது. இந்த போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி போர்டு வச்சுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கேண்டில் கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறத அப்படியே எந்திரிச்சு இங்கே வாங்க, நான் என்னென்னு நான் காமிக்கிறேன். சரிங்க, இப்போ என்னோடய வாய்ஸ் மட்டும் வரும், நான் சொல்கிறது மட்டும் கேட்டுங்க. இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது டோஜி அப்படின்னா இந்த பேட்டர்னில் இருக்கும், இந்த பேட்டர்னில் இருக்கும், இந்த பேட்டர்னில் இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இதான், அதாவது என்னென்னா இது ஓப்பன், இது க்ளோஸ், இது லோ, இது ஹை. சரிங்களா? அதே மாதிரி தான் இது ஹை, இது லோ, இது க்ளோஸ், ஓப்பன். அதாவது என்னென்னா ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் கன்வர்ஷனில் இப்போது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது ஈக்குவலாக இதை விட்டுருங்க, ஈக்குவலாக இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னில் ஹையா லோவா எது உங்களுக்கு கிட்ட இருக்குது, அதாவது இந்த ஓப்பன் க்ளோஸ் லைனுக்கு, இந்த லைனுக்கு கீழே எது கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், ஹை. இது ஒரு ஹேமருங்க. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் டோஜின்னு படித்தாலும் சரி தான். பட் நம்ம வந்து பையர் செல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு கன்வர்ஷனுக்காக என்ன பண்ணுங்கள், இந்த ஓப்பன் க்ளோஸுக்கு கிட்ட என்ன இருக்குது, ஹை இருக்கா லோ இருக்கா, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஹை கிட்ட இருக்கனால நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இது லோ கிட்ட இருக்குது, கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஹேமர்னு சொல்லலாம், ஹேங்கிங் மேன்னு சொல்லலாம். இந்த இதை வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம், இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேண்டில் கன்வர்ஷன் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஸ்பின்னிங் டாப்பு நான் இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளியராகவே நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்பின்னிங் டாப் நான் கீழே வரைஞ்சிருந்தேன். ஸ்பின்னிங் டாப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி சென்ட்ரல் லைனில் இருந்துட்டால் ஓகே. அதை தாண்டி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம், அதாவது இப்போ நம்ம ஹேமரு ஹேங்கிங் மேன்லாம் வரைஞ்சிருந்தோம், அதாவது இந்த ஜோனில் இருக்கும், இந்த ஜோனில் இருக்கும், இந்த ஜோனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது ஹை, இது லோ, இது ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இதை கொண்டு போய் ஹையில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் சரி, லோவில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் பேட்டர்ன் மாறிடும். ஸோ நீங்கள் இது எதுவுமே பண்ண வேணாம். நார்மலாக ஒரு ஸ்பின்னிங் டாப்பில் என்ன பண்ணுவீங்க, இந்த லெவல் ஹை கட்டானா பை, லோ கட்டானா செல். இது என்ன பண்ணுவீங்க,
சிம்பிளாக அதே பண்ணிடுங்க. ஒருவேளை ஒருவேளை இது கரெக்டாக 50% இல்லாமல் இந்த ஹைலோ பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், இந்த ஹைலோ பாயிண்டில் கரெக்டாக 50% இல்லாமல் கொஞ்சம் மேலேயோ அல்லது கீழேயோ இருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம் இருங்க, இதை கூட நான் டெலீட் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேண்டில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10, 20, 30, 40 அப்படிங்கிற இடத்துல இது வந்து 100 வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 80 அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது 70ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. இந்த RSI பார்ப்பீங்க இல்லைங்களா, அது மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது 70, 30ன்னு வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிடறேன். இந்த இடத்துல இந்த ஓப்பன் க்ளோஸ் வந்தால், நான் சொல்கிறது நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னங்க 70 என்னங்க 30 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 60ல் வந்தால் விட்டுருங்க, 40ல் வந்தால் விட்டுருங்க. இந்த 2 தான் விட்டுருங்க. 50ல் வந்ததுன்னா நம்ம எதையும் கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ண போகிறோம். 70லையும் 30லையும் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்க, இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ஜஸ்ட் நம்ம டோஜின்னு சொல்கிறது ஒரு இன்வெர்டட் ஹேமராவோ ஷூட்டிங் ஸ்டாராவோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸை மறந்துடுங்க, நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸை மறந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல 70 இல்லையா, இதை வந்து கவர் பண்ணிங்க, ஹையோட கவர் பண்ணிங்க. இந்த ஓப்பன் க்ளோஸை வந்து ஹையோட கனெக்ட் பண்ணிங்க, நான் கிட்ட இருக்கு இல்லையா, அப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹேமராவோ ஹேங்கிங் மேனாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான். இப்போ இந்த இடத்துல என்னென்னா பை, இது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? சரிங்க, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம இதில் பார்த்துருப்பீங்க ஹேமர். ஓகேங்களா? நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதிடுறேன். ஹேங்கிங் மேன், அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இன்வெர்டட் ஹேமர். போர்ட்லேயே நம்ம கையெழுத்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஃபைனலாக இந்த டோஜி இப்போ நம்ம பார்த்தது, இதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் அப்படி தான் கன்வெர்ட் பண்ணி நிறைய வந்து எடுத்திருக்கேன், ட்ரேட் எடுத்திருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். வெகு விரைவில் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸுக்கு கேண்டில் அவசியம் இல்லை, ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை டெய்லி பேசிஸில் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஃபியூச்சர்ஸில் எடுப்போம், கேஷ் மார்க்கெட்டில் எடுப்போம், யூஸிங் திஸ் கேண்டில். 3 மணிக்கு மேலே நம்ம லைவ் வர மாதிரி இருக்கும். 3:15 அனாலிசிஸ் பண்ணுவோம். 3:30 மணிக்கு 3:25க்கு ட்ரேட் எடுத்துருவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் மன்னிக்கும், ஏதோ ஞாபகத்தில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. சரிங்க மக்களே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு லைவில் சந்திப்போம். அந்த அப்டேட் வந்து நான் யூடியூபோட கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டுறேன். ஓகேங்களா? ரைட், பை பாய்.